நீ அரசியலில் பெரியாளாக வர வேண்டும் என்றால் மக்களுக்கு என்னென்ன செய்ய காத்துக் கொண்டிருக்கிறாய்? சாமி, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல்ல ஏழ்மையை ஒழிப்போம் சாமி. ஏழ்மையை ஒழிக்க போறியா? ஆமா சாமி. எப்படி? ஏழைகள் இருந்தால் தானே ஏழ்மை இருக்கும். ஏழைகளை ஒழித்து விட்டால் ஏழ்மை இருக்குமா? அட கொலகார பாவி, ஆரம்பத்திலேவா? இன்னொன்னு இருக்குது சார். என்ன இருக்கு? ரேஷன் கடைகளிலே நாம அரிசி, ரவை, சர்க்கரை, மண்ணெண்ணெய் போட்டு பொதுமக்களை ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. நேரடியா ரேஷன்லயே சோத்த போட்டா அப்படியே குழம்பே ரசத்தை ஊத்தி விடு, ஒருவே வேலைக்கு போக மாட்டேன். சாமி, தமிழை வளர்க்கறதுக்கு நல்ல ஐடியா சொல்லு. நல்லா சொல்ல கேட்டுக்க. ஏன் ரொம்ப கஷ்டப்படுற? தமிழ்நாட்டுல பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் தமிழ்னு பேர் வை, அதான் வளரும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். ஆமா சாமி, நீங்க ஏன் என் கட்சியில சேரக்கூடாது? ஒரு இடத்துல ரெண்டு முள்ள மாதிரி தானே இருக்கப்படாது. அப்புறம் சாமி, குறி சொன்னதுக்கு எதுவும் தட்சணை ஏதாவது? தட்சணை எல்லாம் ஒண்ணு வேணாம். அப்படியா சாமி? வேற என்ன வேணும்? 3 ரேப்பு கேஸ்ல முன்ஜாமீன் கிடைக்காம திருறேன். ஓஹோ, அதை மட்டும் நீ கரெக்ட் பண்ணி செய்யா போ. கண்டிப்பா சாமி. உத்தரவு கொடுங்க சாமி. அடுத்த முள்ள மாதிரி யாரு பாப்பா? வரட்டு வரட்டு. யாருப்பா நீங்க? சாமி, நான் ஒரு டாக்டர் சாமி. டாக்டரா? ஆமா சார். என்ன வேலையா வந்திருக்க? சாமி, உங்ககிட்ட குறி கேட்டு ஐடியா எல்லாம் வாங்கி தாயத்து கட்டினா எல்லாமே நல்லதா நடக்குமா சாமி? யார பார்த்து நீ கேட்கிற கேள்வி? இல்ல சாமி, ஏதாவது நல்லது நடந்திருக்கா? நான் கொடுத்த தாயத்து என்னென்ன வேலை செய்யணும் உனக்கு தெரியாதுல்ல? சிட்டிபாபு பேண்ட கரெக்ட் சாமி. இடுப்புல பாரா தாயத்தை. அப்படி சொல்லுங்க. நான் குடுக்க வச்சா பெரிய பெரிய ஆளா வந்திருக்காங்க. உனக்கு என்ன விஷயம்? சாமி, நான் ஏழைகளுக்கு கூட இலவசமா தான் சாமி ஆபரேஷன் பண்றேன். அப்ப கூட என்ன யாரும் தேடி வர மாட்டேன். நீ இப்ப அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா, அதுக்கு காரணம் இருக்கு. உன் பேர் என்ன? டாக்டர் யுவன். டாக்டர் யுவன். நல்லா இல்ல பேர், நல்லா இல்ல, நல்லா இல்ல. இன்னையில இருந்து டாக்டர் யமன். டாக்டர் யமன் MBBS. அற்புதம் சாமி. சாமி, இந்த ஐடியா எல்லாம் சொன்ன ஆஸ்பத்திரி நல்லா போகும்ல? நல்லா போகும். உங்களுக்கு ஏதாவது தட்சணை? தட்சணை எல்லாம் வேணாம். சரி சாமி. என் மச்சான் மருந்து கம்பெனி வச்சிருக்கான். ஓஹோ, அந்த மருந்த பூரா அவன் ஆஸ்பத்திரியில பயன்படுத்து. சரி சாமி. கமிஷன் அவன்கிட்ட வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி சாமி. போயிட்டோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி நன்றி. இப்ப அடுத்து சாமியார்ட்ட வந்து ஐடியா கேட்க வர்றவர் ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. சாமி வணக்கம். என்னப்பா விஷயமா வந்திருக்க? சாமி, நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் பிளேயரா? விளையாட்டு வேர்க்க வேர்க்க ஓடியாரு பார்த்தா மேக்கப் போட்டு கும்முன்னு வந்திருக்கியா? யாரு நீ? இப்பதான் ஒரு ஆட் பிலிம்ல நடிச்சு அப்படியே வரேன். இதான வேலை உங்களுக்கு? ஆமா சார். நிறைய பாத்துருக்கேன் சாமி. விளம்பர படத்துல விழுந்து விழுந்து கேட்ச் பிடிக்க விளம்பரத்தெல்லாம் பார்த்தேன். அங்கெல்லாம் விழுந்து விழுந்து கேட்ச் பிடிக்கிறீங்க, விளையாடும் போது ஏன் கேட்ச் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன சாமி பண்றது? அங்க பிடிச்சா காசு, அங்க விட்டா காசு. அங்க பிடிச்சா காசு, இங்க விட்டா காசு. இதாக்கு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா சாமி. இருக்கட்டும், உனக்கு என்ன ஐடியா வேணும்? இல்ல சாமி, இப்பெல்லாம் வந்து விளம்பர படத்துல நடிக்கிறதுனால நிறைய நடிகைகளோட செல்போன் நம்பர் எல்லாம் எங்களுக்கு வருது. அடிக்கடி அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விளம்பரத்துல நடிச்சிட்டு இருக்கோம். கிரிக்கெட்ட கூட சைட்ல ஒரு பொழுதுபோக்கா தான் வச்சிருக்கோம். அது நாட்டுக்கே தெரியுமே சாமி. இப்ப கூட நாங்க வந்து யாருக்கும் தெரியாது, தலைமறைவா தான் வந்திருக்கோம். ஆமா, ரோட்ல வந்து தூக்கி விட்டு மீச்சு போவாங்கல்ல சாமி. ஏன் தெரியாம வந்துட்டு சாமி? நம்ம விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம். சொல்லு சொல்லு. உங்ககிட்ட ஒரே ஒரு ஐடியா. நல்லா கேள். நச்சுன்னு உலக கோப்பை இந்தியா வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லு. இல்ல சாமி, உலக கோப்பை ஆத்த மலையேறா மலையேறா சாமி. சாமி சாமி. ஹலோ, ஆமா சார். புது சோப்பு கம்பெனியா? நான் இப்போ இல்ல இந்த ஆசிரமத்துக்கு நான் இப்ப வந்துடுறேன் சார். ஓகே சார், ரைட் சார், நான் வந்துட்டேன் சார், கிளம்பிட்டேன் சார். அரசியல விட ஒரு கணிப்பு சொல்லிடலாம்யா. நம்ம ஆளுக விளையாட்டை நம்பி எதையும் சொல்ல முடியாது. எப்ப அடிப்பாங்க எப்ப கவுருவாங்க தெரியாது. நல்ல வேலைக்கு நீங்க தப்பிச்சமையா? தப்பிச்சான். நன்றி நன்றி நன்றி. ஸ்ரீமன் சார், இந்த காலத்துல இந்த மாதிரி சாமியார் எல்லாம் நம்புறதுக்கு ஆள் இருக்காங்களா? அதாவது இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் அறியாமையில இந்த மூடத்தனத்துல மூழ்கி கிடக்கிறோங்கிறதுக்கு
இந்த காலத்திலேயே நம்ம பாம்புக்கு பால் ஊத்திட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு போதும். பாம்பு பால் ஊட்டி இனமே இல்லைங்கிறது இந்த மக்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கிறதா வேடிக்கையானது. அது பிளவுபட்ட நாக்கு, அது பாலை குடிக்கவே குடிக்காது, எதையுமே முழுங்கதான் முடியும். இந்த மடமையை, இந்த மூட பழக்கங்களை நம்ம கிழிச்சு எரியணும். அது நம்ம எல்லாருடைய கடமையுமா இருக்குது. அதை இந்த அசத்த போவது யாரு நிகழ்ச்சியில நம்ம அன்பு தோழர்கள் வெங்கட்டும் வடிவேல் கணேசன் செஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நான் மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வழக்கம் போல வித்தியாசமான கான்செப்ட்ல அசனாங்க. அவங்களை தொடர்ந்து அடுத்த அசல் மன்னன் நம்ம யாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அசத்த போவது